சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 74 வயதாகியும் இப்பவும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்களில் ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இவரோட நடிப்பில் அண்மையில் வெளியான திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்த போதும் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷனை ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை கொடுத்திருந்தது. மேலும் இந்த வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன் சொல்லிட்டு மிக பெரும் நடிகர்கள்லாம் அதில் நடிச்சிருந்தாங்க. சமூக அக்கறையுள்ள ஒரு கதையாக எடுத்து சம்பவம் பண்ணியிருந்தாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதாவது நீட் கோச்சிங் சென்டர்ஸ் வச்சு எப்படி ஏமாத்துறாங்க மற்றும் போலி என்கவுண்டர்ஸ்க்கு எதிராக எப்படி மக்கள் குரல் கொடுக்கணும் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக காமிச்சிருந்தாங்க ஞானவேல் அவர்கள். ரஜினியும் பார்த்தீங்கன்னா இதில் பக்காவாக நடிச்சிருந்தாரு. ஆனாலும் எல்லாராலையும் முன்வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் என்னன்னா, கமர்ஷியல் பேக்கேஜான ரஜினிக்கு அதில் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு கமர்ஷியல் வாய்ப்புகள் இல்லை. ஜெயிலர் மாதிரி ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் படம் தான் எங்களுக்கு வேணும். அதில் எப்படி ரஜினி ஆக்ட் பண்ணியிருந்தாரோ அது போல ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் தான் எங்களுக்கு வேணும். அந்த மாதிரி ஒரு ரஜினி தான் பார்க்க விரும்புகிறோம் என வேட்டையன் படம் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. ஆனாலும் ஒரு தரப்பு மக்களோ என்ன சொன்னாங்கன்னா, படம் கதைக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு, ஒரு நல்ல சோசியல் மெசேஜை கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து சத்யராஜ், உபேந்திரா, நாகார்ஜுனா, அமீர்கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஜெய்ப்பூரில் இந்த படத்துடைய ஷூட்டிங் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. அடுத்த வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என்று அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. மேலும் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிலரை விட 1000 மடங்கு உங்களுக்கு கமர்ஷியலான ஒரு பேக்கேஜாக இருக்கும். கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுற விதத்தில் இருக்கும் என சொல்லப்பட்டது. அதுக்கேற்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பர்த்டே ஸ்பெஷலாக அந்த பாட்டை விட்டுருந்தாங்க. அந்த பாட்லேயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அருமையாக நடனம் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. மேலும் அவருடைய மேனரிசமும் இருக்கட்டும், அவருடைய அந்த ஸ்டைலும் இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. மீண்டும் பழைய ஃபார்முக்கு ரஜினி வந்துட்டாரு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து இப்போ புது அறிவிப்பு என்னன்னா, எங்கப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த நாளுக்கு ஜெயிலர் 2 அறிவிப்பு வரும் நீங்களே இன்னுமே காணமே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே இந்த படத்துடைய கால்ஷீட் மட்டுமே ரஜினியோட கால்ஷீட் தேவைப்படுதான். இதனால பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸும் யோசிக்கிறாங்களா, ரஜினிகாந்த் அவரும் யோசிக்கிறாராம். மேலும் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 படங்கள்னாவே அவருக்கு விருப்பம் கிடையாது. அதனால பார்ட் 2 படத்துக்கு ஏற்ற மாதிரி கதை, ஏற்ற மாதிரி திரைக்கதையை வந்து நல்லா எழுதி காமிக்கணும் அப்படின்றதுக்காக நெல்சன் பார்த்தீங்கன்னா இன்னுமே மெனக்கட்டு அதற்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காராம். மேலும் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் 1 இயர் கிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டேருந்து இந்த கால் ஷீட்ஸை வாங்கி ஆகணுன்றதுல உறுதியாக இருக்காராம் நெல்சன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னுமே தாமதம் ஏற்பட்டிருக்கு. ஒரு பக்கம் சிவராஜ்குமார் அவருக்கு புற்றுநோய் வந்ததுனால சிகிச்சைக்கு போயிருக்காரு. இதனால மொத்த பிரச்சனைகளையும் கையில் எடுத்து ஒரு நல்ல படமாக கொடுக்கணும்னா டைம் எடுக்க தான் செய்யும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெயிலர் 2 படம் அனௌன்ஸ்மெண்ட் வருமா இல்லை இதெல்லாம் வதந்திக்கலான்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயிலர் 2 படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா? மறக்காம உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.